ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் போடுற வேகன்சிக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன்டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஆர்டிஓன்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. இவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்க்கு கொஞ்சம் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்ட் இனிஷியலாக 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வீஸு பொறுத்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமுக்கு என்னென்ன மாதிரியான வேகன்சி, எவ்வளோ வேகன்சி காலியாக இருக்குது அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் பார்த்துருவோம். ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் எஃப் இந்த கேட்டகரிக்கு சேலரி 2,20,717. ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கானது. ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். முக்கியமாக பைத்தான், பெர்ல், பேஷ், C++, இதுலெல்லாம் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இது கேட்டிருக்காங்க. டிசைர்ட் குவாலிஃபிகேஷன் தனியாக ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் போய் படிச்சுக்கலாம். அடுத்தது ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் டி, இதனுடைய கன்சால்டேட் பேமெண்ட் வந்து 1,24,612. 10 வேகன்சி இருக்குது. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கானது. இதுவுமே ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். 5 years ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், ஆர்எஃப் சிஸ்டம், சப்சிஸ்டமில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சிக்னல் ஜென்ரேட்டர், ஸ்பெக்ட்ரம் அனலைசர், நெட்வொர்க் அனலைசர், இதிலெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இது ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் டிக்கு. அடுத்த வேகன்சி ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் சி. இதோட கன்சல்டேட் பேமெண்ட்டு 1,08,073 rupees. 7 வேகன்சி தான் இருக்குது. இசிஇ படித்தவங்க தான் இதுக்கும் வேணும். இதுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி அண்டு இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க, ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங் எலக்ட்ரானிக்ஸ், ஆர்எஃப் சிஸ்டம், சப்சிஸ்டம், இதில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். பட் டிசைர்ட் குவாலிஃபிகேஷன் தனியாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷனில் இருந்தாலும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் அது. அடுத்தது ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பி. இதுக்கு கன்சல்டேட் பேமெண்ட் வந்து 90,789. 2 வேகன்சி தான் இருக்குது. 2 வேகன்சி வந்து இசிஇக்கு தான் கொடுத்துருக்காங்க. இசிஇ வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கணும் ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில். பட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷனை வேலிட் கேட் ஸ்கோர் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வேறு இந்த ஈஸியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனில் வந்துட்டு அப்ளைடு எலக்ட்ரானிக் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்தவங்க, ஸோ இந்த மாதிரி 18 வகையான ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இதில் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், ஐடி, இந்த மாதிரி இப்போ மொத்தம் 13 ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த 13 ஃபீல்டு படித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அப்ளிகண்ட்டோடைய அந்த குவாலிஃபிகேஷனோ எக்ஸ்பீரியன்ஸோ எல்லாமே 1st April 2025க்கு கரெக்டாக பொருந்துகிற மாதிரியான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து அதோட க்ளோசிங் டேட் வந்து 1st April 2025 முடிஞ்ச மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஏசி வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்பயும் போல தான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கு வேலிட் இமெயில் ஐடி, வேலிட் ஃபோன் நம்பர் இருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பேசிக் டீட்டெயில்ஸாக உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இதை வச்சு தான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் நீட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் இமெயிலில் வந்துட்டு நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அந்த வெப்சைட் வந்து https://rac.gov.in. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை திருப்பி படிச்சிங்க, டீட்டெயிலாக படித்து முடிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்குற லிங்க் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த படிக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதை என்ன சைஸில் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் வந்து நீங்கள் அட் த டைம் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கண்டிப்பாக காமிக்கணும். ஸோ இதை காமிக்க முடியாதவங்க அப்போவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்துட்டு இது எக்ஸ்பீரியன்ஸ்டு அதே மாதிரி டிகிரி படித்தவங்க இல்லை போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்களன்றதுக்காக ரொம்ப டீட்டெயிலாக நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லலை, ரொம்ப ஷார்ட்டாக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் எஃப்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 55, ப்ராஜெக்ட் டிக்கு 45 இயர்ஸ், ப்ராஜெக்ட் சிக்கு 40 இயர்ஸ், ப்ராஜெக்ட் பிக்கு 35 இயர்ஸ். இது தவிர கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்கோ எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேஷனல்ஸ் மாத்திரம்தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா 100 ரூபா தான் ஜென்ரலாக எல்லாருக்கும். ஆனால் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் எஸ்சி எஸ்டிக்கும் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நான் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போனீங்கன்னா நேராக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜுக்கே போயிடும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜை திரும்பி டீட்டெயிலாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷனும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தால் அவங்க அதுலேயே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த லிங்க் மூலமாகவே அப்ளை பண்ணலாம். லிங்க்கில் போயிட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் உங்களோட ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸு உங்களோட டீட்டெயில்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை வெரிஃபை பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ப்ரிவியூ பார்த்து ஃபைனலாக சப்மிட் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.